காந்தி காப்பாத்தின ஸ்டேடியத்தை இப்படி சல்லியா உடச்சி நொறுக்கிட்டேடா அப்படின்லாம் கமெண்ட் போடுறப்ப இந்த ட்ரெயிலரில் லாஸ்ட் ஒரு சீன் இருக்கு, ஸ்டேடியம் பிளாஸ்ட் பண்ணது. அந்த இது மட்டும் கமெண்ட்ல வந்திருக்கு. கமெண்ட் பார்த்துருக்கான்னு நினைக்கிறேன். ஜீவா சக்சஸ் എന്താണ് கோட்டு கேரக்டர் ட்ரோல் பண்ணி கமெண்ட் பண்ணுறேன். அதை எப்படி பார்க்குற? இல்லை, அதான் அவர் காப்பாற்றிட்டாரு, அடுத்து பாம்பு போட்டோம் நாங்கள். வந்து இப்போ இது வார் மூவி. ஸோ சென்னையில் வந்து இப்போ நீங்கள் சென்னையில் ஃப்ளைட்டில் சென்னைக்கு வரீங்கனாலே என்ட்ராகிறப்ப அந்த ஸ்டேடியம் தான் கண்ணில் நல்லா தெரியும். ஸோ யாராவது ஃப்ளைட் ஓட்டிட்டு வந்தால் ஃபர்ஸ்ட் அங்கே தான் பாம்பு போடுவானுங்க நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டாக இருக்கும் பார்க்குறப்ப. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒன்றும் இல்லை, படத்தை வந்து சென்னையில் வார் நடக்கிறப்ப ஐகானிக்கலான இடங்கள் வந்து டெஸ்ட்ராய் ஆனால் தான் அந்த பயம் நமக்கு வருங்கிறதுக்காக அதை வச்சோம். பட் பார்த்துட்டு தான் இருக்கேன் இதெல்லாம் கமெண்ட்ஸ்லேயும் மீம்ஸ்லேயும் வந்து இது மாதிரி கோட்டில் காந்தி காப்பாற்றின ஸ்டேடியத்தை இப்படி சல்லியா உடச்சி நொறுக்கிட்டேடா அப்படின்லாம் கமெண்ட் போடுறப்ப பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் இந்த படம் வந்து இப்போ அந்த மாதிரி ஃபன்லாம் இருக்குது படத்தில். தாராளமாக அதை பாருங்கள், டிஃப்ரெண்ட் എക്സ്പീരിയൻസാக இருக்கும் പടം. ഇവിടെ അപ്പോൾ അജയൻ്റെ 2ാം വർഷം സക്സസ് ആയി ഓടിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. ഈ സമയത്താണ് അതിൻ്റെ വ്യാജ പ്രിൻ്റ് ഇറങ്ങി. കണ്ടിട്ടുണ്ടാവും, ന്യൂസിൽ വാർത്ത കണ്ടിട്ടുണ്ട്. അത് സിനിമയെ ബാധിക്കുമെന്ന് വിചാരിക്കുന്നുണ്ടോ? അജയൻ്റെ 2ാം വർഷം എന്ന് പറയുന്ന സിനിമ ഓൾമോസ്റ്റ് 118 ദിവസം ഷൂട്ട് ചെയ്തു. അത്രയും ബുദ്ധിമുട്ടി പ്രൊഡ്യൂസർ പൈസ ഇറക്കി നമ്മൾ തിയേറ്ററിലേക്ക് എത്തിക്കാൻ വേണ്ടി അത്രയും കഷ്ടപ്പെട്ട് ഓരോ ആൾക്കാരും ബ്ലഡ് ആൻഡ് സ്വെറ്റാണ് അതിലിട്ട് ചെയ്യുന്നത്. അപ്പം എളുപ്പത്തിൽ അതിനെ ഈ വാരം പോലെ സ്ഥലത്ത് നിങ്ങൾ കാണുമ്പോൾ ആക്ച്വലി നിങ്ങൾ ഈ സിനിമ എന്ന് പറയുന്ന ഒരു രംഗത്തിനെ കൊല്ലുവാണ്. അതാണ് എനിക്ക് പറയാൻ തോന്നുന്നത്. അതായത് നിങ്ങളിതിപ്പം OTT എന്ന് പറയുന്ന ഒരു സ്ഥലമുണ്ട്, അവിടെ എല്ലാ സിനിമകളും വരുന്നുണ്ട്. നിങ്ങൾ തിയേറ്ററിൽ പോയി കണ്ടോ, ആൻഡ് അത് കഴിഞ്ഞിട്ട് OTT വരുന്നുണ്ടെങ്കിൽ ആ സമയത്ത് കണ്ടോ. പക്ഷേ തിയേറ്ററിൽ ഓടിക്കൊണ്ടിരിക്കുന്ന സമയത്ത് ഈ പൈറേറ്റഡ് വേർഷൻസ് ഒക്കെ കാണുന്നത് അത് ഭയങ്കര മോശമാണ്. ഭയങ്കര സങ്കടമാണ്. ഇതിപ്പോൾ കാലങ്ങളായി തുടർന്നുകൊണ്ടിരിക്കുന്ന പ്രക്രിയയാണ്. ഇതിനൊരു സൊല്യൂഷൻ ഇതുവരെ ഉണ്ടായിട്ടില്ല. എന്താണ് എന്തെങ്കിലും ഉണ്ടോ? ടെക്നോളജി വളരുമ്പോൾ നല്ലതുകൊണ്ട് മോശമുണ്ട്. ഐ തിങ്ക് അതൊരു മോശം എന്ന് പറയുന്നത് ഇതായിരിക്കും എന്ന് എനിക്ക് തോന്നുന്നു. പക്ഷേ ഏതെങ്കിലും ഒരു ദിവസം അതിനൊരു ഫുൾ സ്റ്റോപ്പ് വരണമെന്നാണ് ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നത്. சிம்பிள் சொல்யூஷன், நம்ம பார்க்கறது நிறுத்திட்டா பைரசி போயிடும், அவ்வளோதான் சொல்யூஷன். நீங்கள் டெலிகிராம் டவுன்லோட் செய்யுங்க.